கோவை அருகே தங்கை முறையில் உள்ள பெண்ணை திருமணம் செய்த நபர் தங்கும் விடுதியில் வைத்து அவரை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய போது போலீசாரிடம் சிக்கினார். சின்னியம்பாளையத்தில் உள்ள விடுதியில் இளம் பெண் முகத்தில் காயங்களுடன் இறந்து கிடந்த நிலையில் அவருடன் தங்கிய நபர் தப்பி ஓடியதாக ஊழியர்கள் பீளமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து விசாரித்த போது ஆர்ஜி புதூரைச் சேர்ந்த சரவணன் தங்கை முறையான கள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த கீதாவை திருமணம் செய்து கொண்டதை பெற்றோர் ஏற்காததால் அடிக்கடி விடுதிகளில் அறை எடுத்து தங்கி வந்ததாக தெரிவித்துள்ளார். ஜிம்மில் பயிற்சியாளராக வேலை பார்த்து வந்த கீதாவின் நடத்தையில் சந்தேகம் இருந்த நிலையில் விடுதியில் தங்கியிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடித்ததில் கீதா மயங்கி விழுந்ததாக போலீசாரிடம் சரவணன் தெரிவித்துள்ளார்.